இறைவனில் ஆசிர் பெற்ற எம் அன்பு இறை சமூகமே, இன்று நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்ட இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 36 முதல் 50 முடிய. பரிசேயர் தம் வீட்டிற்கு உணவருந்த இயேசுவை அழைக்கிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் ஒரு பாவியான பெண் நறுமண தைலத்துடன் இயேசுவை சந்திக்க வருகிறார். இயேசுவின் காலடிகளை தம்முடைய நறுமண தைலத்தால் பூசி தம் கூந்தலால் துடைத்து முத்தமிடுகிறார். ஆம், நமது பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப சீமோன் பார்க்க தவறியதை இயேசு பார்க்கின்றார். இருவர் பார்வைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. சீமோன் அந்த பெண்ணை பாவியாக பார்க்கின்றார். இயேசுவோ அந்த பெண்ணை அன்பு செய்பவராக பார்க்கின்றார். மனிதர்கள் பலவீனமானவர்கள். உலக நாட்டங்களில் சிக்கி பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். தமது தவறான செயல்கள் நம் உள்ளத்தில் குற்றப்பழியாக மாறுகின்றது. ஆனால் இயேசு பாவிகளை, அனாதைகளை தேடி வந்தார். உண்மையான மனமாற்றம் பெற்று இயேசுவிடம் திரும்பி வரும்போது தமது அன்பு கரங்களால் நம்மை அரவணைப்பார். எங்களுடைய பாவங்கள் கருஞ்சிவப்பு நிறமாக இருந்தாலும் உறைந்த வெண்பனி போல மாற்றி நீர் எங்களை ஏற்றுக்கொள்வதைப் போல நாங்களும் பிறரை தீர்ப்பிடாமல் பிறரின் இயலாமை எண்ணி அவர்களை துன்புறுத்தாது மன்னித்து இயேசுவின் அன்பு மகனாக வாழ இயேசுவிடம் ஓடி வருவோம். நாம் நமது மழுங்கிப்போன மனசாட்சியை கூர்மையாக்கி மரத்துப்போன மனசாட்சியை தெளிவு நிலைக்கு கொண்டு வந்து செத்துப்போன மனசாட்சியை உயிர் உள்ளதாக்கி வாழ புது பிறப்பாக மாற இறைவனின் உடனிருப்பை வேண்டுவோம். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான் என்று இயேசுவின் மீது நமது கண்களை பதிய வைப்போம். உண்மையான தேடல் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ளச் செய்யும். நமது தேடல் எதை நோக்கி உள்ளது? பணம், பதவி, பட்டம் என்ற வெளி அடையாளத்தில் நிலைப்பதிலா அல்லது விசுவாச வாழ்வை காப்பதிலா? சிந்திப்போம். இந்த நிலையற்ற உலகில் நிலையான இயேசுவை தவிர வேறெதுவும் நிலையானது அல்ல என்று ஆழமான கருத்தை நமதாக்க முயல்வோம். நமது பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை இவற்றில் நாம் முன்மாதிரியாய் வாழ்ந்து இயேசுவை நமது வாழ்வால் செயலால் பிரதிபலித்து வாழ அருள் வேண்டுவோம். இறையாசிர் என்றும் நம்மோடு தங்கிட தூய ஆவியின் உடனிருப்பை அனுதினமும் வேண்டிடுவோம். ஆமேன்.